அட என்னய்யா இது? இந்த தேர்தல் முடிவுகள் இவ்ளோ பயங்கர க்ளோஸா வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான் இப்ப வந்திருக்கிற முடிவுகள் எல்லாமே வந்திருக்கு. இப்ப உள்ள நிலவரப்படி 50% வாக்குகள வந்து எண்ணிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, தாவேகா கட்சி 102 இடங்கள்ல வந்து முன்னிலையில வந்திருக்காங்க. திமுக கூட்டணி 69 இடங்கள்ல முன்னிலையில வந்திருக்காங்க. அதிமுக கூட்டணி 63 இடங்கள்ல வந்து முன்னிலையில வந்திருக்காங்க. ஆனா இந்த நிலைமை அப்படியே கன்டின்யூ ஆகும் அப்படின்னு வந்து நம்மனால அவ்வளோ ஈஸியா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பல தொகுதிகள்ல வந்து கடுமையான போட்டி வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. பல தொகுதிகள்ல வோட் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. இப்ப 500 வாக்குகளுக்கு கீழ வோட் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ தொகுதிகள்ல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 தொகுதிகள்ல வந்து இருக்கு. அதாவது 13 தொகுதிகள்ல பயங்கர கடுமையான போட்டி வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1000 வாக்குகள் கீழ வோட் டிஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட 14 தொகுதிகள் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான போட்டி 14 தொகுதிகள்ல நிலவிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 5000 வோட் டிஃபரன்ஸ்க்கு கீழ கிட்டத்தட்ட 82 தொகுதிகள் வந்து இருக்குங்க. அதனால ஓவராலா பார்த்தோம் அப்புட்ன்னா 100 தொகுதிகள்ல கடுமையான போட்டி வந்து நிலவிட்டு இருக்கு. ஸோ இந்த 100 தொகுதிகள்ல எப்படி வேணா வந்து ரிசல்ட்ஸ் வந்து மாறலாம். இந்த 100 தொகுதிகள்ல கடைசியில எப்படி ரிசல்ட் வருதோ, அப்பதான் வந்து யாருக்கு எவ்வளோ சீட்ஸ் அப்புட்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனா ஆக மொத்தம் இப்போ உள்ள ட்ரெண்ட பார்க்கும்போது, இந்த தடவ தேர்தல்ல எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு தாங்க வந்து நமக்கு தோணுது. இந்த தடவ தொங்கும் சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமா இருக்கு. அதனால இனிமேல் வரப்போற முடிவுகள்ல யார் எவ்வளோ சீட்ஸ் வாங்குறா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனா இந்த எலக்ஷன் ரிசல்ட்ஸ பார்க்கும்போது நமக்கு பயங்கர விறுவிறுப்பா இருக்குங்க. ஏன்னா எப்பவுமே தேர்தல் முடிவுகள் வரும்போது, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல நமக்கு ஓரளவுக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சிரும். இவங்க தான் ஆட்சிய பிடிப்பாங்க, இவங்க தான் இவ்வளோ தொகுதிகள வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம அவ்வளோ ஈஸியா வந்து சொல்ல முடியும். ஆனா இப்ப கடுமையான போட்டி நிலவரனால, அதுவும் மும்முனை போட்டி நிலவரனால, யார் ஆட்சிய பிடிப்பாங்க, யாருக்கு எவ்வளோ தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நம்ம கன்ஃபார்மா சொல்லவே முடியாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்போனோம் அப்படின்னா, இப்ப நம்ம எலக்ஷன் ரிசல்ட்ஸ பார்க்குறது, ஒரு T20 மேட்ச் பார்க்குற மாரி தாங்க வந்திருக்கு. எப்படி ஒரு T20 மேட்ச்சு கடைசி பால் வரைக்கும் விறுவிறுப்பா வந்திருக்குமோ, அதே மாரி இந்த எலக்ஷன் ரிசல்ட்ஸ் கரெக்ட்டா தெரியணும் அப்புட்ன்னா, நம்ம கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். கடைசியில என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேர்தல் முடிவுகள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.